கத்தாரினுடைய தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அரபு நாடுகளுக்கிடையே நேட்டோ போன்ற ஒரு இராணுவ கூட்டணியை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. தோஹாவில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் அவசர உச்சி மாநாடு இன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த உச்சி மாநாட்டில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன், ஈராக் பிரதமர் முகமது ஜியா அல் ஜூடானி மற்றும் பலஸ்தீன் அதிகார சபை தலைவர் மஹமூத் அப்பாஸ் உட்பட பல உயர்மட்ட தலைவர்களும் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையே அரபு நாடுகளுக்கு என்று தனித்துவமான நேட்டோ போன்ற ஒரு இராணுவ கூட்டணியை உருவாக்க எகிப்து ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த இராணுவ கூட்டணியின் தலைமை பொறுப்புகளானது 22 நாடுகளை அங்கமாக கொண்ட அரபிக் லீக் என்று கூறப்படுகின்ற அமைப்பில் காணப்படுகின்ற அந்த 22 நாடுகளுக்கும் சுழற்சி முறையில் வழங்கப்பட போவதாகவும் தெரிய வருகின்றது. இந்த திட்டமானது இதற்கு முன்னதாக 2015 செயற்படுத்துவதற்காக கொண்டு வந்த திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். கட்டாரை இலக்கு வைத்து இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலை அடுத்து இதுபோன்ற கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் இன்னும் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு நடத்தக்கூடும் என்ற அச்சம் பரவலாக காணப்படுகின்றது. இதனை அடிப்படையாக வைத்தே எகிப்தினால் இவ்வாறான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இராணுவம், விமானப்படை மற்றும் கமாண்டோ படையினருக்கு இடையே சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குவதுடன் பயிற்சி, ஆயுதங்கள், தளவாடங்கள் மற்றும் இராணுவ அமைப்புகளை சரியான முறையில் பேண வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த இராணுவ படையை பயன்படுத்துவதற்கான அனுமதியானது அரபிக் லீக்கில் காணப்படுகின்ற 22 நாடுகளிடமும் விருப்பங்களை பெற்றதற்கு பிற்பாடு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. திட்டங்களை மட்டும் முன்வைத்ததோடு நின்றுவிடாமல் இவ்வாறான இராணுவ படை ஒன்றை உருவாக்குவதற்கு எகிப்து தரப்பில் இருந்து 20,000 இராணுவ வீரர்களை இதற்காக வேண்டி வழங்குவதாகவும் எகிப்து அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது தெரிய வருகின்றது. எகிப்து நாட்டினுடைய அதிபர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட நாடுகளிடம் ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசியிருப்பதும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தோஹாவில் இன்று நடந்து முடிந்த உச்சி மாநாட்டில் கூட இதை பற்றி விவாதித்திருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இதே போன்ற இராணுவ கூட்டணியானது இதற்கு முன்னரும் அரபு நாடுகளுக்கு என்று தனித்துவமாக ஒரு இராணுவ படை காணப்பட்டது என்பதையும் குறிப்பிட வேண்டும். அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் பக்தாத் ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் இதே போன்ற ஒரு இராணுவ படையானது 1955 தொடக்கம் 1979 வரை காணப்பட்டதாக வரலாறுகள் இருக்கின்றது. இப்போது கடந்த வாரம் கட்டாரை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட அந்த தாக்குதலை எதிர்த்து பல்வேறுபட்ட இஸ்லாமிய மற்றும் அரபு உலக நாடுகள் பாரிய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜிசிசி என்ற அமைப்பானது, அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் என்று கூறப்படுகின்ற அமைப்பானது கட்டாரினுடைய இறையாண்மைக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் இஸ்ரேல் நடத்திய இந்த கோழைத்தனமான தாக்குதலை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாகவும், இந்த பிராந்தியத்தில் கட்டார் என்ற ஒரு நாடு தனி நாடாக காணப்படவில்லை என்றும் அதற்கு கூட்டணியாக பல்வேறுபட்ட அரபுலக நாடுகள் கைகோர்த்து நிற்கின்றது என்றும் அதனை ஒரு தடவை இஸ்ரேலானது யோசித்து பார்க்க வேண்டும் என்றும் கடுமையாக பேசியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜிசிசி அமைப்பில் அங்கம் வகிக்கின்ற எந்த ஒரு நாட்டிற்கும் தாக்குதல்கள் ஏதும் நடந்தால் அது மொத்த ஜிசிசி உறுப்பினர் நாடுகளுக்கும் தாக்குதலை நடத்தியதற்கு சமன் என்றும் அந்த ஒற்றுமையின் வீரியத்தை சுட்டி காட்டியிருக்கின்றது. மேலும் இன்று தோஹாவில் நடைபெற்று முடிந்த அதி உயர் உச்சி மாநாட்டின் முடிவுகள் சம்பந்தமாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் கிடைத்தவுடன் அது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்களை தொகுத்தெடுத்து அடுத்த காணொளியில் வழங்கப் போவதால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக அது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.